கேளுங்கள், நான் காளி. கோபமாக மட்டுமல்ல, கருணையாகவும் நிற்கும் சக்தி. உங்கள் கண்ணீரையும் உங்கள் மௌனத்தையும் சொல்லப்படாத வலியையும் நான் கேட்கிறேன். இந்த கதையை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது ஒரு வீட்டின் கதையல்ல, இது ஒரு காலத்தின் கதை. இன்று ஒருவருக்கு நடந்தது நாளை எந்த வீட்டுக்கும் நடக்கலாம். அதனால்தான் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் பேசுகிறேன். கர்மா என்றால் உடனடி தண்டனை இல்லை. கர்மா என்றால் காலம் எடுத்துக்கொள்ளும் நீதி. ஒரு பெண்ணின் கண்ணீரில் விதைக்கப்படும் விதை அதே வீட்டில் அதே இரத்தத்தில் ஒரு நாள் வலியாக முளைக்கும். நான் அதை தடுக்கவில்லை, நான் அதை மறப்பதும் இல்லை. ஒரு பெண் வாழ விரும்பினாள். அவளுக்குள் கனவுகள் இருந்தது. எனக்கான வாழ்க்கை ஒரு நாள் வரும் என்று நம்பிய மனம் அவளுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை யாரும் மதிக்கவில்லை. அவளின் விருப்பம் கேட்கப்படவில்லை. அவள் மௌனம் சம்மதம் என்று மாற்றப்பட்டது. அது முதல் தவறு. அந்த தவறின் விதை அங்கே விழுந்தது. கட்டாயம் செய்யப்பட்ட எந்த உறவிலும் அமைதி பிறக்காது. பயத்தில் தொடங்கிய வாழ்க்கை வலியில்தான் முடியும். இதுதான் கர்மாவின் முதல் சட்டம். ஒரு பெண் முன்பு ஒருமுறை உடைந்திருந்தாள் என்பதற்காக அவள் எப்போதும் பலவீனமானவள் என்று முத்திரை குத்த முடியாது. உடைந்த கண்ணாடி கூட ஒளியை பிரதிபலிக்கிறது. மனிதர்கள் இதை மறந்துவிடுகிறார்கள். நான் மறப்பதில்லை. ஒரு காலத்தில் அவள் அழுதாள். அந்த அழுகை அவளுக்குள் புதைந்து போனது. காலம் அதை மறைத்தது. ஆனால் அழுத்தம் வந்தபோது அதே வலி மீண்டும் மூச்சு வாங்கியது. அது அவள் குற்றமல்ல, அது அவளை அழுத்திய சூழ்நிலையின் கர்மா. ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வெளிவரும் குரல் கடைசி நேரத்தில் பதிவு செய்யப்பட்டால் அது சாதாரண சத்தம் அல்ல, அது ஆன்மாவின் அலறல். அந்த அலறலை வாதம் என்று மாற்றும் மனிதர்களே உண்மையில் என்னை பயப்பட வேண்டும். வரதட்சணை கேட்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் மன அழுத்தம், மௌன துன்புறுத்தல், அவமானம் இவையெல்லாம் கூட வரதட்சணையின் வேறு முகங்கள். பெண்ணின் உயிரை இழுத்து வாங்குவது கையில் பணம் வாங்கியதற்கு சமம். இதுதான் கர்மாவின் இரண்டாவது சட்டம். நீங்கள் நினைக்கலாம், பணம் இருந்தால், பதவி இருந்தால், செல்வாக்கு இருந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று. ஆனால் கர்மா கணக்கு போடும் இடத்தில் பெயரும் புகழும் ஒரு தூசியும் அல்ல. நீதி தாமதமாகலாம், ஆனால் அது திசை மாறாது. ஒரு உண்மையை மறைக்க 1000 வழக்கறிஞர்கள் வரலாம். ஆனால் ஒரு பெண்ணின் ஆன்மா பேச ஆரம்பித்தால் அதை யாராலும் அடக்க முடியாது. ஒரு குரல் உண்மையா இல்லையா என்று ஆராயலாம். ஆனால் அந்த குரல் உருவான வலியை யாராலும் போலி என்று சொல்ல முடியாது. அந்த வலிதான் கர்மாவின் மூன்றாவது சட்டம். ஒரு உடல் எரிக்கப்பட்டாலும் ஒரு உண்மை எரியாது. ஆவணங்கள் அழிக்கப்படலாம், சாட்சிகள் மாறலாம். ஆனால் செயலின் அதிர்வு இந்த பிரபஞ்சத்தில் பதிவு ஆகிவிடும். அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அமைதியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் மௌனம் கூட அநியாயத்திற்கு துணை போகும். ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அந்த சமூகம் தன் சொந்த அழிவை விதைக்கிறது. நான் காளி. அழிவை மட்டுமல்ல, எச்சரிக்கையையும் தருகிறேன். இன்று கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், மாறுங்கள். இல்லையெனில் கர்மா உங்களை மாற்றும். நான் காளி, காலத்தின் ஓசையை என் கையில் வைத்திருக்கிறவள். நீதி தாமதமானாலும் அழிவதில்லை. இந்த உலகத்தில் அதிகாரம், பணம், அரசியல், செல்வாக்கு இவையெல்லாம் மனிதன் உருவாக்கிய மாயை. ஆனால் கர்மா என்பது நான் உருவாக்கிய சட்டம். அதை யாராலும் மாற்ற முடியாது. நீங்க நினைக்கலாம், இவன் பெரிய ஆளு, இவங்க குடும்பம் வலிமைசாலி, சட்டம் கூட இவங்கள பார்த்து பயப்படுது அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீதியை தாமதப்படுத்தலாம், ஆனா தப்பை ரத்து பண்ண முடியாது. ஒரு பெண்ணின் கண்ணீர் தரையில் விழுந்தா அது நீரா போகாது, அது தீயா மாறும். அந்த தீதான் காலம் கடந்தாலும் அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை, அந்த அகந்தையை எரிக்கும். ஒரு பொண்ணு எதுவும் பேசாம உள்ளுக்குள்ள சுமந்த வலி என்ன தெரியுமா? அவள் பேசாம இருந்தா அவளுக்கு வலி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவளை சிரிச்சா அவள் சந்தோஷம்னு அர்த்தமும் கிடையாது. மனிதர்களே, நீங்க வெளியில பார்க்கிற முகம்தான் உண்மைன்னு நினைக்கிறீங்க. உள்ளுக்குள்ள அவளை எத்தனை தடவை செத்துட்டு
உயிரோடு இருந்திருக்கா தெரியுமா? அவளை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவளோட மௌனத்தை பலவீனம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மௌனமே ஒரு நாள் சத்தமாக வெடிக்கும். அதுதான் கர்மா. நீங்கள் சொல்கிறீங்க அவ முன்னாடியே ஒரு முறை உடைஞ்சிருக்கா, அதனால் இப்போ நடந்ததும் அதே தான் அப்படின்னு. நான் கேட்குறேன், ஒருத்தன் ஒரு முறை காயம் பட்டா அவன் இனிமே காயப்பட மாட்டானா? ஒருத்தி ஒரு முறை மனசு உடைந்தா அவள் வாழ்நாள் முழுக்க குற்றவாளியா? மனிதர்களே, மனம் என்பது இரும்பு இல்லை, அது உயிர். அது உடையும். ஆனால் உடைந்ததுக்காக அதை மிதிக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. அதுவும் ஒரு பெண்ணின் மனசை. அவள் குரல் இருக்கே, அந்த குரல் காற்றுல கலந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அது என் காதில் விழுந்திருக்கு. அந்த குரலை யார் அழிக்க நினைச்சாலும், யார் தாமதப்படுத்தினாலும், யார் உண்மையை மூடி மறைக்க நினைச்சாலும் காலம் என் பக்கம்தான். ஆடியோவை தள்ளி வச்சாலும், கோப்பை மாட்டி வச்சாலும், ரிப்போர்ட்டை மறைத்தாலும் உண்மை அழியாது. ஏன்னா உண்மை காகிதத்தில் இல்லை, அது கர்மாவில் எழுதப்பட்டிருக்கு. அதிகாரம் இருக்கிறதுன்னு நினைச்சு சட்டத்தோட விளையாடுறவங்களே, நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் உங்க கையில இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, உங்க மூச்சு கூட உங்க கையில இல்ல. ஒரு தந்தை தன் பொண்ணுக்காக கதவு கதவா ஏறி இறங்கும்போது அவன் கால்களில் படும் மண் கூட சாட்சிதான். அவன் கண்ணீரை யாரும் பார்க்கலன்னா நான் பார்க்கிறேன். அவன் குரல் கோர்ட்டுல கேட்கலன்னா என் உலகத்துல ஒலிக்குது. நீதிமன்றங்கள் மனிதர்களால் நடத்தப்படலாம், ஆனா கர்மா என் ஆட்சி. இங்கே ஜாமீன் கிடைக்காது, இங்கே நிபந்தனை கிடையாது. இங்கே தப்புக்கு தண்டனை உறுதி. தாமதம் வரும், சோதனை வரும், ஆனா தப்பித்தல் கிடையாது. ஒரு பெண்ணின் உடல் அழிக்கப்பட்டாலும் அவள் வலி அழிக்க முடியாது. அந்த வலிதான் ஒரு நாள் உங்கள் நிம்மதியை கிழிக்கும். தூக்கத்தில் கூட பயமாக வரும். மனிதர்களே, இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்க அமைதியா இருந்தா நீங்க பாவத்திலிருந்து தப்பிச்சீங்கன்னு அர்த்தமா? இல்ல, மௌனம் கூட ஒரு கர்மா. அநியாயத்தை பார்த்து பேசாம இருந்தாலும் அந்த கர்மாவின் ஒரு பங்கு உங்களுக்கும் வரும். அதனால தான் நான் சொல்றேன், பேசுங்க, கேள்வி கேளுங்க, உண்மைக்கு பக்கம் நின்னுங்க. அது ஒரு பெண்ணுக்காக மட்டும் இல்லை, நாளைக்கு உங்க வீட்டுக்காக. நான் காளி, அழிவின் முகம், ஆனா நீதியின் தாய். பெண்ணை துன்புறுத்துற ஒவ்வொரு கையும், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனசும் காலத்தின் ஒரு கட்டத்துல என் முன்னாடி தான் நிற்கும். அப்போ எந்த வக்கீலும், எந்த செல்வாக்கும், எந்த அரசியலும் காப்பாத்தாது. கர்மா தன் கணக்கை முடிக்கும். அதுதான் என் சபதம். நான் காளி, நீதியை பார்த்து கொண்டு அமைதியாக காத்திருப்பவள். நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று. உடல் இல்லை, சாட்சி இல்லை, ஆதாரம் அழிந்துவிட்டது என்று. ஆனால் ஒரு உண்மை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்மாவுக்கு ஆதாரம் தேவையில்லை. அது நடந்த செயலை மட்டும் பதிவு செய்கிறது. ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒரு கணத்தில் முடிந்தது என்று நினைப்பவர்கள் அவள் ஆன்மாவின் பயணத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவள் அனுபவித்த ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு இரவும் விழிக்க வைத்த நினைவுகளும் எல்லாமே இந்த உலகத்தில் அதிர்வாக சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த அதிர்வுதான் காலத்தை நகர வைக்கிறது. அந்த அதிர்வுதான் ஒரு நாள் உண்மையை மேலே கொண்டு வருகிறது. மனிதர்களே, நீங்கள் நினைக்கலாம், இது எல்லாம் சட்ட விஷயம், வழக்கு விஷயம், நமக்கு என்ன என்று. ஆனால் அநியாயம் நடந்த இடத்தில் மௌனமாக இருந்தால் அந்த மௌனமும் ஒரு குற்றம். நீங்கள் பேசாததால் ஒரு தப்பு தைரியம் பெறுகிறது. அதே தைரியம்தான் நாளை இன்னொரு வீட்டின் கதவை தட்டும். ஒரு தந்தை தன் குழந்தைக்காக கதவுகளை தட்டும்போது அவன் எதிர்பார்ப்பது கருணை இல்லை, அவன் கேட்பது பழிவாங்கல் இல்லை. அவன் கேட்பது ஒரே ஒன்று, உண்மை வெளியில் வரட்டும். அந்த கோரிக்கையை தள்ளி போடுபவர்கள் கர்மாவை தள்ளி போடுகிறோம் என்று நினைக்காதீர்கள். கர்மா காத்திருக்கும், அதை நிறுத்த முடியாது. ஒரு ஆடியோ உண்மையா இல்லையா என்று ஆராயலாம், ஒரு குரல் போலியா இல்லையா என்று விவாதிக்கலாம். ஆனால் அந்த குரல் உருவான வலியை யாராலும் போலி என்று நிரூபிக்க முடியாது. வலி எப்போதும் உண்மை, அதுதான் கர்மாவின் அடையாளம். சிலர் நினைக்கிறார்கள் நேரம் போனால் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று. ஆனால் நினைவுகள் மனிதர்களிடம் மறையலாம். கர்மாவின் கணக்கில் மறக்கப்படுவது ஒன்றுமே இல்லை.
நேரம் தாமதமாகவும் போது தண்டனை கடுமையாகும். இதுதான் காலத்தின் விதி. பெண்கள் பல நேரம் தங்களை பாதுகாப்பதற்காக அமைதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அந்த அமைதி அவர்களை காப்பாற்றவில்லை. அந்த அமைதி துன்புறுத்தலுக்கு இடம் கொடுத்தது. இனி அந்த அமைதி உடைய வேண்டும். அதற்காக தான் நான் பேசுகிறேன். நீங்கள் இன்று பேசினால் நாளைக்கு ஒரு பெண் உயிரோடு இருக்கலாம். நீங்கள் இன்று கேள்வி கேட்டால் நாளைக்கு ஒரு குடும்பம் உடையாமல் இருக்கலாம். இது ஒரு வழக்கு மட்டுமில்லை, இது ஒரு சமூகத்தின் சோதனை. நான் காளி, அழிவை கொண்டு வருவதற்கு முன் எச்சரிக்கை தருகிறேன். இது முடிவு இல்லை, இது கணக்கின் நடுப்பகுதி. கர்மா இன்னும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. நான் காளி, முடிவுகள் தெரியாத பாதையில் கூட முடிவை எழுதிக் கொண்டிருப்பவள். நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லாம் குழப்பமாகிவிட்டது என்று, உண்மை, பொய், சந்தேகம், வாதம் என்று. ஆனால் குழப்பம் அதிகமானால் உண்மை வெளியில் வருவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். ஒரு குற்றம் நடந்த உடனே தண்டனை வந்தால் அதை மனிதர்கள் பயம் என்று சொல்வார்கள். ஆனால் காலம் எடுத்துக்கொண்டு தண்டனை வந்தால் அது கர்மா. கர்மா ஒருபோதும் கோபத்தில் செயல்படாது. அது அமைதியாக கணக்கு போடுகிறது. ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒரு முடிவாக மாறியதற்கு முன் அவள் எத்தனை தடவை உள்ளுக்குள்ளே போராடினாள் என்று யாரும் கேட்கவில்லை. அவள் சந்தோஷமாக இருந்தாளா இல்லையா என்று யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அவள் மௌனத்தை மட்டும் எல்லோரும் பயன்படுத்தினார்கள். அந்த பயன்படுத்தலின் விலையை காலம் வசூலிக்கும். மனிதர்களே, நீங்கள் நினைக்கிறீர்கள் இவன் தப்பிச்சிட்டான், இவங்களுக்கு எதுவும் ஆகல என்று. ஆனால் தப்பித்தல் என்பது சட்டத்தின் வார்த்தை. கர்மாவின் அகராதியில் அந்த வார்த்தையே இல்லை. இங்கே ஒவ்வொருவரும் ஒரு நாள் தன் கணக்கை பார்த்தே ஆக வேண்டும். ஒரு வீட்டில் நடந்த அநியாயம் அந்த வீட்டோடு முடிவதில்லை. அது சமூகம் முழுக்க பரவும் விஷம். அதை சுத்தம் செய்யாவிட்டால் அடுத்த தலைமுறை அதை குடித்தே வளரும். அதனால்தான் நான் சொல்கிறேன், இது தனிப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு பெண்ணின் உடல் இல்லாமல் போனாலும் அவள் கேள்விகள் மிஞ்சும். என்னுடைய தவறு என்ன? நான் கேட்ட வாழ்க்கை குற்றமா? நான் மௌனமாக இருந்தது என் பாவமா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த உலகம் முன்னேற முடியாது. சிலர் நினைக்கிறார்கள் காலம் எல்லாத்தையும் சரி செய்துவிடும் என்று. இல்ல, காலம் சரி செய்யாது. காலம் வெளிச்சம் போடும். சரி செய்ய வேண்டியது மனிதர்களின் மனசு. நீங்கள் இன்று உண்மைக்கு பக்கம் நின்றால் நாளை கர்மா உங்களுக்கு பக்கம் நிற்கும். நீங்கள் இன்று வசதிக்காக மௌனமாக இருந்தால் நாளை அந்த மௌனமே உங்களை கேள்வி கேட்கும். நான் காளி. நான் முடிவை இப்போது சொல்லவில்லை, ஏனென்றால் இது இன்னும் முடிவடையவில்லை. கர்மாவின் கடைசி கணக்கு எப்போதும் எதிர்பாராத நேரத்தில்தான் முடியும். நான் காளி. முடிவு நெருங்கும்போது உலகம் எப்போதும் அமைதியாக இருக்காது. அதிக சத்தம் வரும், அதிக குழப்பம் வரும், அதிக பயம் வரும். அது எல்லாம் தப்புக்கான அறிகுறிகள். உண்மைக்கு அந்த அலறல் தேவையில்லை. சில நேரம் மனிதர்கள் நினைக்கிறார்கள் எல்லாம் பேசப்பட்டுவிட்டது, இனிமேல் என்ன என்று. ஆனால் உண்மை பேசப்பட்டதும் இல்லை, உண்மை கேட்டுக்கொள்ளப்பட்டதும் இல்லை. அது இன்னும் காத்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள மனம் தயாராகாதவரை கர்மா கதவை திறக்காது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை எண்களாக மாற்றும் பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம். வழக்கு எண், தேதி, ஆவணம், சாட்சி. ஆனால் அவள் வாழ்க்கை ஒரு எண் இல்லை. அது உணர்வு, அது கனவு, அது நம்பிக்கை. அதை உடைத்ததற்கான விலையை காலம் வட்டி சேர்த்து வசூலிக்கும். மனிதர்களே, நீங்கள் யாரை ஏமாற்ற முடியும் தெரியுமா? மற்ற மனிதர்களை, சட்டத்தை, சமூகத்தை. ஆனால் உங்களையே ஏமாற்ற முடியாது. இரவு தூங்கும்போது, அமைதியாக இருக்கும்போது உங்கள் உள்ளே ஒரு குரல் பேசும். அதுதான் கர்மாவின் முதல் தண்டனை. ஒரு தந்தையின் கண்களில் இருக்கும் எதிர்பார்ப்பு, ஒரு தாயின் இதயத்தில் இருக்கும் மௌனம், இவையெல்லாம் சாட்சிகள். அவை கோர்ட்டில் பேசாது, ஆனால் காலத்தின் முன்னாடி அவை கனமாக நிற்கும். சிலர் சொல்வார்கள் இதெல்லாம் விதி என்று. இல்ல, விதி என்பது தேர்வுகளின் முடிவு. ஒரு பெண்ணை மதிக்காத தேர்வு, ஒரு பெண்ணின் குரலை அடக்கும் தேர்வு, ஒரு பெண்ணின் வலியை சாதாரணமாக்கும் தேர்வு.
இந்த எல்லா தேர்வுகளும் தான் இந்த கதையை உருவாக்கின. இப்போ இன்னும் ஒரு தேர்வு இருக்கிறது. பேசலாமா அல்லது அமைதியா இருக்கலாமா? உண்மைக்கு பக்கம் நிற்கலாமா அல்லது வசதிக்கு பக்கம் போகலாமா? இந்த தேர்வே நாளை கர்மா எப்படி உங்களை அணுகும் என்பதை தீர்மானிக்கும். நான் காளி. நான் பழிவாங்குவதற்காக இல்லை. நான் சமநிலைக்காக. இந்த உலகம் சமநிலையை இழந்தால் அதை திருத்துவதற்கு நான் நேரம் எடுத்துக்கொள்வேன். ஆனால் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இது முடிவில்லை. இது கடைசி எச்சரிக்கை. உண்மை இன்னும் காத்திருக்கிறது. கர்மா இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறது.